பிரிமியா வந்து பெண்ணெழுத்தின் போதாமை கவிதைகள்ல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக தான் நானும் கூட கவிதைகள்ல இருந்து வெளியே வந்து சிறுகதை, நாவல், அப்புறம் வந்து ஒரு பயண இலக்கியங்கள் குறித்து எழுதுறது, ஒரு பரந்த ஒரு வெளிக்கு வந்து பெண்கள் வர்றதுங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். வாழ்த்துக்கள் பிரியா. ஆக்சுவலி இட்ஸ் அ குட் திங்கிங். இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வெளியே வரோம் இல்லையா பெண்கள், அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம்தான். நான் இன்னைக்கு உங்களிடையில நான் பேசுறதுக்கு இருக்கிறது வந்து பழைய துர்தேவதைகளும் புதிய கடவுளரும் அப்படிங்கிற இவங்க தென்சின் டிக்கியோட புத்தகம். தென்சின் டிக்கி வந்து ஆக்சுவலி ஒரு திபெத்திய எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், அப்புறம் தொகுப்பாளர். இந்த தொகுப்பை வந்து அவரது நிறைய திபெத்திய எழுத்தாளர்கிட்ட இருந்து கதைகள் வாங்கி தொகுத்திருக்கார். இந்த புத்தகத்தை வந்து மொழிபெயர்த்திருக்கிறது நம்ம கயலுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அருள்செல்வர் மகாலிங்கம் அவர்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு விருது வந்து 2ஆம் பரிசு வாங்கியிருக்காங்க. நான் நிச்சயமா அவங்க நேர்ல வந்தா நான் வாழ்த்து சொன்னேன்னு வச்சிருந்து, இருந்தாலும் கயலுக்கு வாழ்த்துக்கள். அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. ஏன்னா நம்ம வந்து திபெத்திய சிறுகதைகளை பெரும்பாலும் நம்ம எங்கேயுமே வாசிக்க முடியாது. இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு மூலம்தான் நம்ம வாசிக்க முடியும். அதுவும் குறிப்பிட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகளை நம்ம வாசிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி புத்தகங்கள்ல நம்ம அவங்க கொடுக்கறத வச்சுதான் நம்ம வாசிக்க முடியும். ரொம்ப அருமையான ஒரு இலக்கியம் திபெத்திய இலக்கியம்னு நம்ம சொன்னோம். இந்த கதைகளுக்குள்ள நம்ம போறோம், திபெத்திய கதைகளுக்குள்ள போறோம்னா, இப்போ இவங்களோட கிராஸ்வினோட கதைகளை நம்ம பார்க்கும்போது என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் நேச்சரா இந்த திபெத்திய கதைகள் இருக்கு. நம்மளது இல்லாம நிறைய அரசியலை பேசுது. திபெத்திய அரசியல் வந்து மிகப்பெரியது. நம்ம எப்படி வந்து ஒரு இலங்கை குறித்த ஒரு அரசியல், அகதிகளின் அரசியலை நம்ம பேசுறோமோ அதே மாதிரியான ஒரு அரசியல் தான் திபெத்திய இலக்கியமும் பேசும். மிகவும், அதாவது படிச்சா கண்ணீர் விடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு மேல நீங்க உணரணும், ஒரு புலம்பெயர்ந்தவர்கள் என்றால் எப்படி இருப்பாங்க, அகதிகள் என்றால் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அரசியலை பேசக்கூடிய கதைகள் அநேகமாக இந்த திபெத்திய இலக்கியத்துல இருக்கு. இதை தொகுத்த தென்சின் டிக்கி, அவங்க ஒரு பெண்மணி. நம்ம மொழிபெயர்ப்புகள்ல வந்து வரக்கூடிய முக்கியமான சந்தேகம் வந்து இந்த பெயர் குழப்பம்தான். அது பெண்ணுடைய பெயரா ஆணுடைய பெயரா அப்படிங்கிறதுல வந்து நம்ம மொழிபெயர்ப்பாளருக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க தான் கரெக்டா அதை பார்த்து செய்ய முடியும். தென்சின் டிக்கி அவர்கள் வந்து நிறைய கதைகளை தொகுத்திருக்காங்க. ஒரு விஷயத்த ஆனா அதுல சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய இலக்கியம் மாதிரி முன்பாகவே, அதாவது ரொம்ப பல வருடங்களுக்கு முன்பாகவே வந்த இலக்கியம் இல்ல திபெத்திய இந்த சமகால இலக்கியம் என்பது. அதாவது ஃபிக்ஷன்ஸ், நான் சொல்றது சிறுகதையோ நாவலோ இந்த மாதிரியானது வந்து 1970களில் தான் வெளியே வருது. அதுக்கு காரணமா அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, திபெத்திய புத்த மடாலயங்களை சொல்றாங்க. அந்த மடாலயங்கள்ல வந்து இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மிஷின், அதாவது பிரிண்ட் மிஷின் வந்து அதை வந்து அவங்க பெரும்பாலும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மடாலய பள்ளிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இருக்கக்கூடியது பழைய அச்சுமுறை, அந்த மரம் வச்சு செய்யக்கூடிய அச்சுமுறை. அது வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மிஷின் இதை வந்து அவங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப வெகுகாலம் எடுத்ததுனாலதான் திபெத்திய இலக்கியம் அச்சாகி வருவதற்கு, இந்த புத்தகங்கள் சிறுகதைகளாகட்டும் நாவல்களாகட்டும் இவை வெளியே வர்றதுக்கே வந்து ஒரு காலகட்டம் பிடித்திருக்கிறது. ஆனா திபெத்திய இலக்கியம் பழமையானதில்லை. அதுதான் முக்கியம். இங்க என்ன காரணம்னு அவங்க வந்து அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே புத்த மதம் குறித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன அறிமுகங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்கும். பெரும்பாலும் நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிச்சிருப்போம். இதுல இருக்கக்கூடிய அரசியலும் புத்த மதமும் எப்படி ஆனது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு ஒரு சின்ன வரலாறு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப கிமு வந்து 6ஆம் 5ஆம் நூற்றாண்டுகள்ல தான் நம்ம இந்தியால புத்த மதம் பிறக்குது. அப்ப அந்த புத்த மதம் வந்து அசோகர் மௌரிய பேரரசு இருந்த காலகட்டங்கள்லயும் சரி, அடுத்தடுத்து குஷன் பேரரசு வந்த காலகட்டங்கள், அதுக்கப்புறம் குப்தா பேரரசு, கிபியில வந்த குப்தா பேரரசு வந்த காலகட்டங்கள்ல அது இந்தியாவை விட்டு வெளியே நகர்ந்து அந்த ஏலி புத்திசம் ஆகட்டும், மகாயான புத்திசம் ஆகட்டும், காந்தார புத்திசம் ஆகட்டும், இல்ல அந்த லேட் மகாயானம் கடைசியில வரக்கூடிய வஜ்ரயான அந்த தந்திரிக் பிராக்டிசஸோட வரக்கூடிய புத்திசம் ஆகட்டும்,
எல்லாமே வந்து சென்ட்ரல் ஏஷியாவை நோக்கி நகர்ந்து நகர்ந்து கடைசியில இந்தியால இல்லாம போயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்தியால அந்த புத்தமும் சமணமும் ஜைனமும் ஒரே நேரத்துல நமக்கு வந்ததுதான். அது அந்த ஒரே நேரத்துல இரண்டுமே வந்து காணாமல் போவதற்கு அடுத்தடுத்து வந்த வைதிக மதங்கள் தான் முக்கியமான காரணமா போச்சு. அப்போ புத்த மதம் நம்மளதுல இருந்து நகர்ந்து எங்க போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஏஷியாவை நோக்கி போகுது. மங்கோலியா, அந்த மாதிரியான திபெத், நேபாள், இதுல எல்லாமே புத்த மதம் போகுது. புத்த மதம் வந்து கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல திபெத்தோட அபிஷியல் ரிலிஜன் ஆகுது, அதிகாரப்பூர்வமான மதமாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ அதுல இருந்து வந்து அவங்க புத்தத்தை சார்ந்து மடப்பள்ளிகள் வைக்கிறது, அதுலேயே பல்கலைக்கழகங்களா டெவலப் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து செய்யறாங்க. இதை நம்மளுமே குப்தா டைனஸ்டி அப்போ நலந்தா யூனிவர்சிட்டி எல்லாம் புத்த மதத்தை வச்சுதான் வந்தது. ஆனா நம்ம அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகி போயிட்டோம். ஆனா இவங்க புத்த மதத்தை இன்னி வரைக்கும் விடல. அதுதான் அதுல ஆச்சரியம். இதுக்கு இடையில வந்து சீனர்கள் அப்படின்னு ஒரு அவங்களோட படையெடுப்பு, அப்புறம் ஒரு திபெத்துல இருக்கக்கூடிய ஒரு ராஜா வந்து சீனால இருக்கக்கூடிய ஒரு அந்த ராஜாவுக்கு வீட்டுல இருந்து பொண்டெடுக்கிறது, இவங்க மாத்திக்கிறது, இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இருந்துட்டு இருந்திருக்கு. எப்ப நேபாளியர்கள் வந்து திபெத்துக்குள்ள வரும்போது சீனர்களுடைய உதவியோட அவங்கள துரத்துறாங்க. இந்த மாதிரி இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு கொடுக்கல் வாங்கல் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டுக்கு மேல வந்து சீனர்கள் முழுமையாக திபெத்தை ஆக்கிரமிக்கிறாங்க. நம்மளுடைய அந்த 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டெல்லாம் வரும்போது ஒரு பெரிய புரட்சி நடக்குது. அப்ப வந்து தலாய் லாமா வந்து நான் தான் திபெத்தோட இண்டிபெண்டன்ட் ரூலர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. இல்ல, சீனர்கள் வந்து பிடிச்சிடுறாங்க திபெத். இன்னை வரைக்கும் சீனா விடுதலை பெற்ற நாடு அல்ல திபெத். சீனர்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு தன்னாட்சி நாடாகத்தான், தன்னாட்சி பெற்ற நாடாகத்தான் இருக்கிறது, ஆட்டோனமஸ். ஸோ அங்க இருந்து அந்த போராடினவங்க, புரட்சியாளர்கள், போராளிகள், அப்புறம் லாமாக்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து நகர்ந்து திபெத்தை விட்டு வெளியேறி அகதிகளாக, புலம்பெயர்ந்தவர்களாக அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவிலாகட்டும், அதே மாதிரி அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகளுக்கு மூவ் பண்ணிடுறாங்க. அந்த சீன வெறுப்பு அரசியலை தான் இந்த புத்தகம் அதிகமாக பேசுகிறது. அவங்க எங்க போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போய், இப்ப அமெரிக்கால இருக்க ஒரு திபெத்தியர் ஒரு கதை எழுதியிருக்காரு. இதுல அவருடைய கதையில கூட திபெத்தை நினைச்சு அவர் எழுதும்போது அந்த சீன வெறுப்பு அரசியல் அவருக்குள்ள வருது. நிறைய கதைகள்ல வந்து அரசியல் வந்து நிறைய கதைகள், வேட்டையாடியின் நிலவு, கண் சிமிட்டல், அது மாதிரி கருநெறிகளின் பள்ளத்தாக்கு, தொடர்பு, இந்த மாதிரி நிறைய கதைகள்ல வந்து அவங்களுடைய அரசியல் வந்து வெளிவருது. இந்த புத்தகத்துல 22 கதைகள் இருக்கு. 22 கதைகள்ல நிறைய கதைகள் அப்ப சாதாரணமான கதைகளும் இருக்கு. நம்மளுடைய மனைவி மேல சந்தேகப்படுறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட் உலகத்தை பத்தி பேசுறது, அதுல எப்படி பெண்கள் எப்படி அப்டேட் ஆறாங்க, அப்படிப்பட்ட விஷயங்களை குறித்த கதைகளும் இருக்கு. பெரும்பான்மையான கதைகள் வந்து அரசியல பேசுறத வந்து அதுல நான் ஒரு கதையாவது நான் வந்து அதுல கோட் பண்ண வேண்டியது. அகதிகள் என்பவர்கள் யார் என்பதை நம்ம வந்து நமக்கு அது புரியவே புரியாது. அகதிகள்ங்கிறவங்க யாருன்னு நமக்கு புரியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு போரை சந்திக்கல, வெளியே ஒருத்தர் வந்து நம்ம சொந்த நிலத்தை விட்டு நம்மளை யாரும் துரத்தி அடிக்கல, நம்மளுக்கு அந்த கண்ணீரோட வலி என்னன்னு நமக்கு தெரியாது. அதுதான் அங்க முக்கியம். நான் லண்டன் புத்தக கண்காட்சியில பேச போகும்போது அங்க இருந்த எல்லாம் நீங்க தமிழர்கள்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்ரீலங்காவை சார்ந்தவர்கள் தான். நான் ஒவ்வொரு லைப்ரரிக்கு போய் தமிழ் புத்தகம் எங்க இருக்குன்னு கேட்டா நீங்க ஸ்ரீலங்காவான்னு கேட்பாங்க அடுத்தது. அப்போ இலங்கை தமிழர்கள் தான் அந்த இடத்துல இப்போ எங்க போனாலுமே தமிழை வளர்ப்பதற்கு உடனடியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக புலம்பெயர்ந்தவர்களாக போவர்கள் தான் மெயினா வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க நம்மளை விட. அதுதான் இந்த கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கதையில பாத்தீங்கன்னா பட்லிக்குகலில் ஒரு குளிர்காலம் அப்படிங்கிற, இந்த பட்லிக்குகல் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னா நம்ம இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. இமாச்சல பிரதேசத்துலதான் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அநேகமான அகதிகள், போராளிகள், புரட்சியாளர்கள்னு சொல்லப்பட்ட திபெத்தியர்கள் முழுக்க முழுக்க குடியேறிய ஒரு இடமாக
இமாச்சல பிரதேசம் இருக்கு இன்னைக்கு. இமாச்சல பிரதேசத்துல தரம்சாலாங்கிற ஒரு இடத்த அந்த காலத்துல 1959ல தலாய் லாமா வெளிவரும்போது நேரு கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. அதாவது அவங்களுக்கு இமாச்சல பிரதேசத்துல தரம்சாலாங்கிற அந்த இடத்த ஒதுக்கி தருமாறும், அவங்களுடைய கலாச்சாரத்தை அவங்க அங்க பரப்பிக்கிறதுக்கு அனுமதி தருமாறும் சொல்றாங்க. அப்போ அதனால ஏற்படுத்தப்பட்ட இடம் இன்னைக்கு கிட்டத்தட்ட புத்த மடாலயங்களோட அவங்களோட இடமாவே இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கதைகள்ல நிறைய கதைகள் அந்த தரம்சாலால நடக்கும். இந்த இந்த கதையில வரக்கூடிய ஒரு இதுல வந்து ஒரு மடப்பள்ளிக்கு ஒருத்தர் பெருசான பிறகு போறாரு. அவருடைய சின்ன வயசு ஞாபகங்களை அவர் வந்து நினைவுல கொண்டு வராரு. அவர் ஒரு அகதியா அந்த மடப்பள்ளியில இருந்தா படிச்சாரு. அந்த சிறுவர்கள் அந்த சிறு வயதுல சில குறும்புகள் இருக்கும் இல்லையா சிறுவர்களுக்குன்னு, அந்த மாதிரி நிறைய குறும்புகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த கதை போகுது. அந்த கதையில வந்து ஒரு வயசான பெண்மணிய சந்தையில பாக்குறாங்க அந்த சிறுவர்கள். அந்த பெண்மணி வந்து என்ன செய்யறான்னா பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அவன் வந்து அந்த மடப்பள்ளியில வேலை பாக்குறவ தான். அந்த அம்மாவுக்கு 90 வயசுக்கு மேல இருக்கும். அப்போ பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அந்த பெண்மணி என்ன பண்றான்னா அவளுக்கு கண்ணு தெரியாது. அப்புறம் உள்ள வந்தவுடனே மடப்பள்ளிக்குள்ள வந்து அவளோட அறைக்குள்ள தங்கி இருக்கும்போது சிறுவர்கள் போறாங்க. உள்ள போனோடனே அந்த கணப்படுப்புக்கு அடியில பக்கத்துல உட்காந்து குச்சியெல்லாம் பொறுக்கி போடுங்க அப்படின்னு சொல்றா. போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் கேக்குறான். அவ பேர் மோமோ. மோமோ, உன்னை இன்னைக்கு சந்தையில பார்த்தப்ப நீ ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு கேக்குறாப்புல. நீ இங்கதானே வேலை பாக்குற, ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாப்புல. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேக்குறான். மோமோவுக்கு காது கேட்காதுன்னு இன்னொரு சிறுவன் சொல்றான். உடனே அந்தால இவன் சத்தமா கேக்குறான். மோமோ, நீ ஏன் சந்தையில பிச்சை எடுத்துட்டு இருந்த அப்படின்னு கேக்குறான். உடனே அவ சொல்றா தலைய இல்லைன்னு அசைச்சிட்டு, ஆஹ் மோமோவுக்கு இப்ப காதுகளே இல்லை அப்படின்னு சொல்றான். அவளோட அந்த சர்க்காஸ்டிக்கான ஒரு விஷயம் மோமோ குறித்து எழுதும் போது ஆசிரியர் என்ன குறிப்பிடுறாருங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு இருக்கு. மோமோவுக்கு என்று ஒரு குடும்பம் இல்லை, அவளுக்கு யாருமே இல்லை என்பது எனக்கு தெரியும். பட்லிகுகளில் இருப்பவர்களை பொறுத்தவரை மோமோ எப்போதுமே தனியாகவே இருந்திருக்கிறாள். அவள் ஏற்கனவே ஒரு வாழ்க்கையை திபெத்தில் வாழ்ந்து முடித்திருந்ததை இப்போதுதான் நான் உணர்ந்தேன். அந்த பழமையான நாட்டில் அவள் தன் இளமை காலத்தை கழித்திருக்கிறாள். அவளிடம் அப்போது என்னவெல்லாம் இருந்ததென்று யாருக்கு தெரியும்? ஒரு வீடு, ஒரு கணப்பு அடுப்பு, கணவன், குழந்தைகள், பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் என்று எல்லோரும் இருந்திருக்கலாம். பட்லிகுகளில் வசித்த வேறு எவரையும் விட அவளுக்கு தான் அதிக வயது அப்படின்னு அந்த இடத்துல வந்து எழுதுறாங்க. இந்த பசங்க சின்ன பசங்க அப்போ வந்து திபெத்துல இருந்துட்டு அகதியா வந்திருக்காங்கிறது நமக்கு புரியுது. இந்த சின்ன பசங்க 2 பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வான்னா வேணும்னே கையில கேப் வெடி இருக்கும்ல நம்மளது, அதை வந்து பிச்சு அந்த கணப்படுப்புக்குள்ள போட்டுவான். அது உடனே என்ன செய்யும்னா டப்பு 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 டப்புன்னு வெடிக்கும். வெடிச்ச சத்தம் கேட்டோண்டே ஜெபமாலையை வச்சு உருட்டிட்டு கண்ணு தெரியாதவல்ல உட்கார்ந்து இருக்கிற மோமோ என்ன பண்ணுவா தெரியுமா? அதை பத்தி எழுதுறாங்க. தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்த அவளுடைய கைகளில் இருந்து பறந்த ஜெபமாலை என் பாதத்தின் அருகே ஒரு சிறிய சத்தத்துடன் தரையில் விழுந்தது. பிறகு மோமோ அலறத் துவங்கினார். சீனர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சீனர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட ஒரு அகதியோட உணர்வை வேற எதுலையுமே சொல்லவே முடியாது. அவ்வளவு பயம் அவங்களுக்கு வந்து அந்த போர் குறித்தும். எத்தனையோ அவங்க இன்னைக்கு ஒரு மடப்பள்ளியில இருக்காங்க, இருந்தாலும் ஒரு பயம்ங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறது இந்த இந்த கதைகள்ல வந்து நிறைய வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களுடைய இலக்கியம் வந்து கதை எழுதுவது, எழுத்து முறை, அந்த இலக்கியத்தை வந்து எடுத்து நமக்கு வாசகனுக்கு கொடுக்கிற ஒரு விஷயம் எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு முற்போக்கான ஒரு விஷயமாவும் இருக்கு இதுல. இந்த இந்த கதையை நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி நயீமா செரிங்கின் கண்ணீர்னு இன்னொரு கதை எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு அதாவது தலாய் லாமா வந்து இமாச்சல பிரதேசத்துல வந்து தங்கிடுறாரு. ஆனா திபெத்துக்குள்ளேயும் சீனர்களுக்கு அடியில் திபெத்துக்குள்ளேயும் இருக்க மடாலயங்கள்ல லாமாக்கள் இருக்கிறார்கள். லாமான்னா அந்த மாஸ்டர்ஸ். இந்த லாமா ஒருத்தரை பத்தின ஒரு கதையா இருக்குது. நார்வேக்கு மனித உரிமைகள் சார்ந்து அவர் வந்து பேச போறார். அவரை சீன அரசு அனுப்புது. அவர் என்ன போய் பேசுவாரு? எல்லாம் இங்க நல்லா இருக்குன்னு பேசுவார். அதை தவிர அவரால் வெளியே மனசு விட்டு அவரால் சொல்ல முடியாது என்னென்ன கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம், என்னென்ன இது வந்து திபெத்தியர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாதுன்னு அவருக்கு இருக்கு. ஆனா அவர் மாநாட்டுக்கு அந்த இதுக்கு ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய திபெத்தியர்கள் அந்த ஊர்ல நார்வேல இருக்கிறவங்க நிறைய பேர் நிக்கிறாங்க. சுத்தி நின்று கோஷம் போடுறாங்க. துறவியே நீ ஏன் நின்று இங்க இருக்கிறாய்,
என்ன இப்படி வந்து நடிக்கிறதுக்கு தான் வந்தியான்னு அவர் அப்படியே ஒரு எல்லாரும் ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. ஒரு இளம்பெண் அடுத்த நாள் போகும்போது ஒரு இளம்பெண் கையை பிடிச்சிட்டு நீங்க அங்க இருக்காதீங்க துறவியே, திபத்தை விட்டு வெளியே வந்துருங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு கண்ணீரா வருது. அவரால அங்க போய் ஒரு ஃபார்மலா ஒரு இதை வாசிக்கிறாரு. ஏன்னா அவரை சுத்தி திபெத் சீன எம்பசில இருந்து ஆளுங்க நிக்கிறாங்க. அவரால் எதுவும் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வார்த்தை அந்த கான்ஃபரன்ஸ்ல பேச முடியாது. வெளியே வந்துடுறாரு. எல்லாம் முடிஞ்சது. ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறாரு. எல்லாரும் அவங்கவுங்க இதை பார்த்து போயிடுறாங்க. எம்பசில இருந்து ஆளுங்க போயிட்டாங்க. இப்போ அவர் கையில இருக்கிறது ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. இந்த திபெத்துக்கு திருப்பி போறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்கு. அந்த நேரத்துல அந்த லாமா நினைக்கிறார், இந்த நிமிஷமே கூட நம்ம ஒரு இங்க இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு நாட்டுக்கு நம்ம டிக்கெட் எடுத்து இங்க இருந்து நம்ம வெளியே போயிடலாம். நம்ம ஏன் திருப்பி அங்க போகணும்? நான் இன்னைக்கு ஒரு சுதந்திரமா தானே இருக்கிறேன், நான் வெளியே போயிடலாமேன்னு யோசிக்கிறார். ஆனா திபெத்துக்கு போற ஃப்ளைட்ல தான் ஏற போறார். அதுதான் அந்த கதை வந்து அவருடைய கண்ணீர் குறித்த கதை. ஏன்னா அவரால் அந்த சொந்த நிலத்தை விட்டு அந்த இடத்த விட்டு அவரால் வர முடியல அப்படிங்கிறத ரொம்ப அருமையா அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து இது மட்டும்தான் இருக்கா இந்த புத்தகத்துலன்னு பார்த்தா நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். நம்பிக்கை சார்ந்த விஷயம் எல்லா ஊர்லயும் இருக்குங்க. நம்ம ஊர்ல வந்து மரத்துல தொட்டில் கட்டினா முற்போக்கு இல்ல பிற்போக்குன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்திருக்கோம். இட்ஸ் நாட் அ திங். அது மனித மனம் சம்பந்தப்பட்டது. அவங்கவங்க மனசுல வந்து அது கெட்டினா நமக்கு இது நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்கன்னா தட் இஸ் தேர் விஷ். இந்த மாதிரி விஷயத்தையே நம்ம உலகம் முழுதும் பார்க்கலாம். எல்லா இடங்கள்லயுமே இங்கிலாந்து ஆகட்டும், ஸ்காட்லாந்து ஆகட்டும், நிறைய இடங்கள்ல நான் பயணிச்ச இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த ஹிஸ்டரி இருக்கு. ஒரு மரத்துல அப்படியே ஒரு நாணயத்தை வச்சு பக்கத்திலே ஒரு சுத்தியில வச்சிருப்பாங்க. அதை வச்சு அடிச்சு வச்சிருவாங்க வேண்டிக்கிட்டு. இந்த மாதிரியான நிறைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் திபெத்தியர்கள் கிட்ட நிறைய இருக்கு. நீங்க உலகத்துல எல்லா இடத்துக்கு போனாலும் சைனா டவுன் ஒரு இடம் இருக்கும். அந்த சைனா டவுன்ல பாத்தீங்கன்னா அந்த கொடியா கட்டியிருப்பாங்க. அது குறித்து கூட இந்த புத்தகத்துல அந்த பிளாக், அதாவது பிரேயர் பிளாக்னு சொல்றாங்க. அதை எதையாவது நேர்ந்து அதுல நிறைய பிரேயருக்குள்ள வாசகங்கள் இருக்கும். புத்த மதத்தோட வாசகங்கள் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் உள்ள இதுவும் இருக்கு. அது மாதிரி சமூக ரீதியான கதைகளும் இந்த புத்தகத்துல இருக்கு. இப்ப கரிநெறிகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதாவது வேலி ஆஃப் பிளாக் ஃபாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த கதையில நம்ம பர்டிகுலரா பார்த்தோம்னா நாடோடி வாழ்க்கை அந்த கருநெறிகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேலியில நிறைய நாடோடி மக்கள் வசிக்கிறாங்க. டென்ட் போட்டு வசிக்கிறாங்க. அவங்கள அப்படியே அரசாங்கம் என்ன சொல்லுது தெரியுமா, அவங்களுக்குலாம் நாங்க ஊர்ல வீடு கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம ஊர்ல நடக்கிற அதே கதை தான். அப்படியே வந்து ஷிஃப்ட் ஆகி அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த சின்ன சின்ன சிமெண்ட் வச்சு நம்ம கட்டி வச்சிருப்போம்ல அந்த வீடுகளுக்கு மாத்திடுறாங்க. முதல்ல அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, நம்ம இவ்வளவு நாள் மண்ணுல இருந்தோம், டென்ட் போட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து அழகழகான வீடுகள்ல இருக்கோம். ஆனா ஒரு மழை பெய்யும் போது அவ்வளவு சிமெண்ட்டும் கரையுது, எல்லாம் போகுது. அந்த குடும்பத்துல வந்து அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து அந்த பேத்தி இறந்து போறான். அவ படிப்புக்காகத்தானே நம்ம இந்த நகரத்து இவங்க அரசாங்கம் சொல்லுதுன்னு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த பள்ளத்தாக்குக்கு வராங்க. அந்த பள்ளத்தாக்குல ஜேசிபியா நிக்குது. அவ முன்னாடி ஒரு தடவை அவ கணவன்கிட்ட கேட்பா. என்ன கேட்பான்னா, ஏன் இதுக்கு பேரு கருநரிகளின் பள்ளத்தாக்கு? நரின்னா செந்நிறமா தானே இருக்கும். அப்ப ஏன் கருநரிகளின் பள்ளத்தாக்குன்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்பா. அப்போ வந்து அவருக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனா இப்பதான் அவ அதை பார்க்கும்போது தான் தெரியுது, அவ்வளவும் அவங்க வெட்டி எடுக்கிறது ஃபுல்லா பிளாக் ஸ்டோன்ஸ். அவ்வளவும் எடுத்து அரசாங்கம் அதை இவங்களை எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த கற்களை ஃபுல்லா எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக ரீதியான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய கதைகளையும் இதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய விஷயங்களை இவங்க வெளிப்படையாவே பேசியிருக்காங்க. இந்த தொகுப்புல இருக்க ஆசிரியர்கள் ஆகட்டும் எல்லாருமே வெளிப்படையா பேசியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு குறித்து இந்த கதைகளை வந்து நான் முழுசா எல்லா கதைகளையும் நான் 22 கதைகள் இருக்கு, நான் ஒன்னு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்க வாசிச்சு பார்த்தாதான் இந்த கதைகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரியும். மொழிபெயர்ப்பு குறித்து பேசலான்னு பாக்குறேன். மொழிபெயர்ப்பை ரெண்டாக்கலாம். ஒண்ணு, நம்ம ஆங்கிலத்துல இருக்கிறத வந்து அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கிறது, அதாவது அந்த மொழியை நம்ம வந்து மொழிபெயர்க்கிறது. இன்னொன்னு அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்கள் இருக்கும், தகவல்கள் இருக்கும். அந்த தரவுகளை நம்ம வந்து மொழிபெயர்க்கிறது. கயல் வந்து நிறைய இடங்கள்ல ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது ஒரு சின்ன சங்கடம் வரும். என்னன்னா அது ஃபிக்ஷன் ஆகட்டும் நான் ஃபிக்ஷன் ஆகட்டும், நான் ஃபிக்ஷன்ல நிறைய இருக்கும். லென்த்தியா காம்பவுண்ட் சென்டென்ஸ் எழுதியிருப்பாங்க.
கமா போட்டு எழுதி கடைசியில ஒரு ஆண்ட் போட்டிருப்பாங்க. இல்ல அந்த கமா போட்ட ஒரு சென்டென்ஸ்குள்ளே ஒரு ஃப்ரேஸ்குள்ளேயே இன்னொரு ஆண்டும் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து ஆங்கிலத்துல நம்ம நிறைய பார்க்கலாம். அதை நம்ம பிரேக் பண்ணி எழுதுனா நீ மொழிபெயர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எத்தனையோ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. ஸோ அப்படி இல்லாம நம்ம எந்த அந்த பெரிய நீளமான ஒரு வாக்கியத்துல எந்த பகுதி மிக முக்கியமான பகுதின்னு நம்ம பார்த்து தமிழ்ல அதை முதன்மைப்படுத்தி அந்த வரியை கொண்டு வர்றதுலதான் மொழிபெயர்ப்போட மிக முக்கியமான இருந்தது. ஆக்சுவலி கயல் இதுல வந்து நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு பெரிய நீளமான வாக்கியங்களை கூட மிக இலகுவாக முக்கியமானதை முதன்மைப்படுத்தி எழுதியிருக்காங்க. அப்படிங்கும் போது கயலுக்கு என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுக்களை சொல்லணும் அந்த இடத்துல. அதை விட அந்த சில காம்பவுண்ட் செக்மெண்ட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, கயல் ஒரு இடத்துல வந்து ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா அந்த புத்தகத்துல he was a young man around 25 and he was handsome-னு எழுதியிருக்காங்க. ரெண்டா பிரிச்சிருக்காங்க. he was a young man around 25 and he was handsome. கயல் அதை வந்து 25 வயதான அவன் பேரழகனாக இருந்தான் ஒரே லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இடங்கள்ல கயலோட அந்த மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, அழகா மூவ் ஆயிட்டு இருக்கிறது நம்ம வாசிக்கும் போதே நம்ம தமிழ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. பெரும்பாலும் மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து பெயர்களாலேயும் அந்த ஊரோட நிலைமையினாலையும் தான் நமக்கு அந்நியப்பட்டு தெரியும். ஆனா கயலோட இந்த மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல நல்லா இருக்கு. அது மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு சின்ன சிரிப்பு வந்துருக்கு. ஒரு டென்ட்டுக்குள்ளாடி ஒருத்தன் படுத்திருப்பான், அவனுக்கு பக்கத்துல கருப்பா ஒரு உருவம் படுத்திருப்பான், அதாவது ஒரு பேய். ஆக்சுவலா அவன் வந்து இது இது வந்து யாருமே என் கூட இது வரைக்கும் படுக்கல, இது என்ன வந்து படுத்திருக்கு, பேயா இருக்குமோ, அப்படி இப்படி எல்லாம் என்னெல்லாமோ யோசிப்பான். அந்த இடத்துல வந்து கயல் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அதுல ஆங்கிலத்துல இருக்கு, பட் வாட் த ஹெல் வாஸ் ஹி டூயிங் இன் மை டென்ட் அப்படின்னு அவன் வந்து ஒரு எரிச்சல்ல இது ஏன் வந்து படுத்திருக்குன்னு கேட்கிறான். கயல் அதுக்கு, ஆனால் அவன் என்னுடைய கூடாரத்தில் என்ன கருமத்தை செய்து கொண்டிருக்கிறான்னு கேக்குறாங்க. ரொம்ப அழகா இருக்கு. அன்னைக்கு கார்த்திகை பாண்டியனோட ஒரு இதுல கூட ஒரு நாடோடி எந்த ஒரு ஜங்ஷன்ல நின்றுட்டு எந்த பக்கம் போகன்னு தெரியாம இருக்கும்போது என்ன இளவுடா இது அப்படின்னு எழுதியிருக்கிறதா மொழிபெயர்த்திருக்கிறதா கந்த சுப்பிரமணியன் சொன்னாங்க. ரொம்ப சில இடங்கள்ல நம்ம ஒரு மாதிரி ட்ரையா ரீட் பண்ணிட்டு வரும்போது சட்டுன்னு நமக்கு ஒரு நம்ம ஊர்ல தான் இருக்கோம், நம்ம மொழியை தான் வாசிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன உணர்வை கொடுக்கக்கூடிய இடங்கள் தான் இதெல்லாம். அது மாதிரி இன்னொரு இடத்துல வந்து ஒரு கதை வந்து ஒரு டிரான்சிஷன் ரொம்ப நேர்த்தியா போயிட்டே இருக்கு. அதை வந்து ஆங்கிலத்துல இருந்து கயல் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அன்பளிப்புங்கிற கதையில ஆங்கிலத்துல என்ன இருக்குன்னா, அதாவது அவன் மனைவியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்வா, ரொம்ப குட்ட ஃப்ராக் போட்டிருப்பான். காலையில கிளம்பும் போது இவனுக்கு அப்படியே என்னடா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போறாளே அப்படின்னு தோணும். ஆனா அங்க இவனுக்கு ஒரே சந்தேகமா இருக்கும். ஆனா அவனுக்கு அன்னைக்கு டே ஆஃப். அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஊரை சுத்தி எங்கேயோ வேசி எல்லாம் பார்த்துட்டு வருவான். அந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸ்ல இருக்கும்போது யாரோ ஒரு பெண் கடந்து போகும்போது இவ என் மனைவி போட்டிருந்த அதே ட்ரெஸ் தானே, அவதானோ அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வரும். உடனே என்ன பண்ணுவான், நேரா அவ ரெஸ்டாரண்ட் வேலை செய்யறாள்ல அங்க போவான். அவ ஃபுல்லா ஒரு ஏப்ரனால அந்த ட்ரெஸ்ஸை கவர் பண்ணிட்டு நார்மலா நின்றுட்டு இருப்பா. இவனை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு ஷாக் ஆகும். உடனே என்ன செய்வான்னா, அவங்க கிட்ட உட்காந்து என்ன வந்துட்டீங்கன்னு கேட்போம்ல, அந்த மாதிரி உட்காந்து பேசுவா. பேசும்போது என்னன்னா அந்த போன் அடிக்கும், அவ எந்திரிச்சு போவான். அது வந்து அவன் வந்து இது இவ ஒன்னும் நல்லவதான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டான்ல. அப்புறம் வீட்டுல இருக்கிற மாதிரி அந்த சீன் வந்து மாறும். ஆக்சுவலா ஆங்கிலத்துல அது வந்து ஆங்கிலத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த போன் ரேங் அண்ட் இஸ் ஒய்ஃப் வென்ட் டு பிக்அப். இது ரெஸ்டாரண்ட்ல நடக்கிறது. அடுத்த லைன் வந்து ஹி woke up, he was lying on the sofa at homeனு வந்திருக்கும். இதை வந்து அழகாவே டிரான்சிஷன் பண்ணியிருக்காங்க அவங்க கையில். தொலைபேசி ஒலித்தது, அவனுடைய மனைவி அதை எடுப்பதற்காக எழுந்து சென்றார், அவன் விழித்து கொண்டான். ரொம்ப சூப்பரா அந்த லைன் வந்து நமக்கு வாசிக்கும் போதே தெரியுது. அவன் விழித்து கொண்டான்ங்கிறத நீங்க வந்து அவன் உணர்ந்துட்டான்னு எடுத்துக்கலாம், அவன் அந்த இதுல இருந்து வெளியே வந்துட்டான் ஃபுல்லா அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம், இல்ல வீட்டுக்குள்ள எந்திரிச்சிட்டான்னே எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நம்ம கதைகளுக்கு இடையில படிக்கும் போது அது ஒரு மொழிபெயர்ப்புன்னு தெரியாம பண்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நேர்த்தியா இருக்கு. அப்புறம் இந்த புத்தகத்துக்கான தலைப்புகள் இருக்குல்ல, அந்த தலைப்புகளும் நல்லா வச்சிருக்காங்க. ஒரு ஜாமியாங் நோர்ப் அப்படிங்கிறவங்க புத்தகத்தை அந்த
ஒவ்வொரு கதைக்கான தலைப்பை வந்து பப்ளிஷர் சூஸ் பண்றாங்களா அல்லது கையிலே மொழிபெயர்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது தெரியல. ஏன்னா நான் ஒரு 3 புக் மொழிபெயர்த்திருக்கேன். ஓ, கையில் தானா? ஓகே. ஆம், ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பு குறித்து ஒரு உரையாடல் பதிப்பாளருக்கும் மொழிபெயர்ப்பாளருக்கும் இடையில நடந்துகிட்டே இருக்கும். நான் காலச்சுவட்டுக்கு தான் மொழிபெயர்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த இது தெரியும். அதுல வந்து இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஜாம்யாங் நோர்ப் எழுதினதை வந்து தலைப்பு வந்து அமைதின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த கதையை படிக்கும்போது அவன் ஒரு ஊமையா இருப்பான். அந்த மலைமுகடுகள் ஃபுல்லா அலைவான். அந்த திபெத்திய மலைமுகடுகள்ல ஒரு நல்ல அந்த கிராமத்து பெண்ணை காதலிப்பான். நகரத்து அந்த கிராம தலைவரோட பெண்ணை காதலிப்பான். அவன் நீ ஊமையா இருக்கனாலதான் எங்க அப்பா கிட்ட பேச முடியலன்னு ஒரேடியா ஒரு பாம் தூக்கி போட்டு நகர்ந்துருவான். அப்போ அந்த மலைகளுக்கு இடையில அந்த பனியில விழுந்தே அவன் செத்து போயிருவான். இதுதான் அந்த கதை. அது வந்து ரொம்ப அமைதியா போற மாதிரி போகும். எனக்கு அது வந்து நிசப்தம்னு தலைப்பு வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. த சைலன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நிசப்தம்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வந்து மா அரங்கநாதனோட ஒரு கதை படிச்சிருப்போம். என்னன்னா சித்தின்னு இருக்கும். அறிவு சித்தி. அந்த கதையில பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். நல்லா ஓடுவான். ஒரு நாள் வந்து அந்த காவல்துறைக்கு அந்த கிரவுண்ட் இருக்கும்ல, அவங்களுக்கு காவலர்களுக்கு ஓடுறதுக்கான கிரவுண்டு, அதுல வந்து ரொம்ப ஸ்பீடா ஓடுவான். அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொல்லுவாரு, எப்பா நீ வெளியாடு, நீங்க வந்து ஓடக்கூடாது, இது காவல்துறைக்கு சொந்தமானது, நீ நல்லா ஓடுற, உன்னை கொண்டு போய் ஒரு ஒலிம்பிக்ல பயிற்சி பயிற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஒலிம்பிக் வீரர்கிட்ட கொண்டு விடுறேன், ஆனா அவருக்கு வயசாச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் ரொம்ப சந்தோஷமா போவான். அவர் வந்து கொஞ்சம் முடியாம தான் இருப்பாரு. ஒலிம்பிக்ல பதக்கம் எல்லாம் வாங்கியிருக்காரு. உடனே அவர் என்ன பண்ணாரு, இவனை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப ஜாலியாயிரும். ஆக ஒரு இளைஞனை நம்ம உருவாக்கி விடுறோம் ஓடுறதுக்குன்னு ரொம்ப பிராக்டிஸ் கொடுப்பாரு. ஒரு மாநில அளவுல இருந்து அடுத்தது அப்படியே மேல மேல போவான், தேசிய லெவலுக்கு போவான். அடுத்த கடைசியில ஒலிம்பிக் போறதுக்கு கூட அவனை சூஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளவு ஓடுவான். ஓடுறதுங்கிறது எப்ப யாரு கேட்டாலும் எனக்கு ஓடுறதுதான் பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவான். வேற எதை பத்தியும் அவன் தலையில இருக்கவே இருக்காது. அவருக்கு என்னவெல்லாமோ சொல்லி பார்ப்பாரு, ஏறாது. என்ன செய்வான்னா கடைசியில ஒலிம்பிக்கு நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நிருபர்கள்லாம் கேட்பாங்க. தேர்ந்தெடுக்கப்படும் உங்க எண்ணம் என்ன? ஏங்க இங்க ஓடினா என்ன, ஒலிம்பிக்ல ஓடினா என்ன, எல்லாம் எனக்கு ஓட்டம் தாங்க, ஓட்டம்னா எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவான். இவருக்கு அப்படியே அப்படியே ஒரு கடுப்பாயிருவாரு. கார்ல ஏறு அப்படிம்பாரு. அவரோட கார்ல ஏறுவான். நேரா நகரத்தோட கடைசி கூட்டிட்டு போவார். அங்க மலையா இருக்கு. இதுல அவன் கடகடன்னு கீழே இறங்குவான். ஏன் சார், ஏன் மாஸ்டர் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இந்த மலையை பார்த்தா நான் மேல ஓடணும் போல இருக்கும்ப. உடனே அவர் சொல்றாரு, நல்லா ஓடு, மேல உச்சிக்கு போய் அங்கிருந்து கீழே குதிச்சு செத்து தொலைம்பாரு. தட்ஸ் ஆல். அந்த கதை வந்து அதோட முடிச்சிருப்பாரு அரங்கநாதன். தட் இஸ் அந்த இலக்கு இல்லாத ஒரு விஷயம் இல்லையா. ஆனா அதுக்கு இலக்குன்னா அவர் தலைப்பு வைக்கல, ஓட்டம்னு தலைப்பு வைக்கல, சித்தின்னு தலைப்பு வச்சிருப்பாரு, அறிவுன்னு தலைப்பு வச்சிருப்பாரு. ஏன் முரணா தலைப்பு வச்சாருன்னு நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அதை என்னால எனக்கு அது பிடிபட முடியல. ரொம்ப அந்த தலைப்பு வந்து ஒரு விஷயத்த நமக்கு காட்டி கொடுக்கும் சில இடங்கள். அந்த அந்த மாதிரி நிறைய மொழிபெயர்ப்பு வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு அது கையிலோட மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. மொழிபெயர்ப்புல இன்னொரு சிக்கல் நான் அடுத்தால சொன்னது, மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்ல, நம்ம தரவுகள் தகவல்கள் ஏதாவது இருந்தா நம்ம அதுக்காண்டி எவ்வளவு மெனக்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொறுத்துதான் அந்த மொழிபெயர்ப்பு. இப்ப என்னோட ஜிம் கார்பெட்டோட நூலை நான் மொழிபெயர்த்திருந்தேன், டெம்பிள் டைகர்ஸ் அண்ட் மோர் மேனிட்டஸ் ஆஃப் குமாயூன் அப்படிங்கிறது. அப்போ அந்த அந்த மொழிபெயர்ப்பு நான் செய்யும் போது கிட்டத்தட்ட எனக்கு 1 வருஷம் ஆச்சு. என்ன காரணம்னா சாதாரண மொழிபெயர்ப்பை பண்ணிடலாம். அவர் வந்து இந்த ஹிமாலயன் ரீஜன், இப்ப திபெத்திய கதைகள்ல என்ன ஹிமாலயன் ரீஜன் இருக்குதோ அதே ஹிமாலயன் அந்த இமயமலை தொடர முழுக்க முழுக்க அவர் வர்ணிச்சிருப்பாரு. 1-2 கதை, 1-2 இது இல்ல, கட்டுரையில இல்ல, முழுக்கவே அந்த வேட்டை நூல் முழுக்க இருக்கும். அப்போ அதுல ஜிம் கார்பெட்டுக்கு ஒரு சின்ன சின்ன தாவரங்களின் பெயர்ல இருந்து ஒரு விலங்குகளோட பெயர், பறவைகளோட பெயர் எல்லாமே தெரியும் அவருக்கு. அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அவர் காடை கரைச்சி குடிச்சிருப்பாரு. அப்போ இமாலய அடிவாரத்துல என்ன பறவை இருக்கும், இமாலய மேல இதுல வந்து என்ன பறவை இருக்கும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அந்த ஒரு விஷயத்தினால என்னோட தேடல் வந்து ரொம்ப அதிகபட்சமா இருந்தனால அதுல வந்து ஒரு சொற்களஞ்சியம்ங்கிற ஒரு விஷயத்தையே நான் வந்து ஃபுல்லா எல்லா பறவைகளோட பேரு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருந்தேன் அந்த புத்தகத்துல. அப்போ எனக்கு அந்த இதனால எனக்கு இதை வாசிக்கும் போது எனக்கு அது ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா இதுலயுமே ஒரு ஒரு கதையில மட்டுமே ஸ்பெசிபிக்கா ஒரு முழுக்க ஒரு 2 பக்கத்துக்குன்னு நினைக்கிறேன், முழுக்க முழுக்க அந்த இமாலய மலையை வந்து வர்ணிச்சு அதுல எழுதியிருக்காங்க.
நிறைய இடங்கள்ல கயல் வந்து ரொம்ப அழகா கவனிச்சு செஞ்சிருக்காங்க. 1, 2 இடத்துல மட்டும் அது இதா இருக்கு. என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஊர்ல ஆடுகள தான் மேய்ப்போம். ஆனா, அங்க செம்மறி ஆடுகள தான் மேய்ப்பாங்க. மலை பிரதேசங்கள். அவங்க வந்து அதுல ஷீப்ன்னு தான் ஆங்கிலத்துல குடுத்துருக்காங்க. ஆடுகள் மேய்க்கிறான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி ஆடுகள் வந்து ஃபார்மிங் அனிமல்ஸா மட்டும் தான் இருக்கும். உள்ள தான் அடைச்சு வச்சிருப்பாங்க கோழிகள மட்டும். அந்த ஒரு சின்ன இது இருக்கு. அது மாதிரி இன்னொரு இதுல பார்த்தீங்கன்னா, டாண்டிலியன்ஸ் அந்த பூக்கள் பத்தி அவர் குடுத்திருக்காரு. டாண்டிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சூரியகாந்தி பூக்கள் இல்ல ஆக்சுவலா. டாண்டிலியன்ஸ்ங்கிறது காட்டு முள்ளங்கி பூ. அதுவும் சீமை காட்டு முள்ளங்கி. ஏன்னா நமக்கு நம்ம ஊர்ல அந்த டாண்டிலியன்ஸ் கிடையாது ஆக்சுவலா. அது வந்து யூரோப்பியன் வெரைட்டி தான். அவங்க இப்ப டெய்சிஸ், டாண்டிலியன்ஸ்லாம் சொல்றது வந்து ஃபுல்லா யூரோப்பியன் இதுதான் சொல்லுவாங்க. யூரோப்பியன் இல்ல பனி சார்ந்த இடங்கள்ல, மலை சார்ந்த இடங்கள்ல, குளிர் சார்ந்த இடங்கள்ல தான் அது வந்து நெறைய இருக்கும். இத்தனைக்கும் அவங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து டெய்சிய பார்த்து, எல்லா ஊர் டெய்சியும் ஒண்ணா இருந்துறக்கூடாதுன்னு அவன் எப்படி யோசிச்சிருக்கான்னு பாருங்களேன். காமன் பிரிட்டிஷ் டெய்சின்னு பேர் வச்சிருப்பான். அவங்க ஊர்ல பூக்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அ டாண்டிலியன்ஸ் அப்படிங்கிறது வந்து சீமை காட்டு முள்ளங்கி பூ தான் அது. அது மாதிரி ரோட்ரன்ட்ரான்ஸ் வந்து அதுவுமே கொஞ்சம் தும்பை பூ தான் அது. நம்ம ஊர்ல இருக்கிற அதே தும்பை. அப்புறம் புகையிலை காளான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புகையிலை காளான் வந்து புகையிலை செடியில வரக்கூடிய ஒரு ஃபங்கஸ். அது லவ் ஸ்வார்ட் இல்ல அப்படிங்கிறதுனால அது ஒண்ணு. இன்னொன்னு வில்லோ. வில்லோங்கிற வில்லோக்களும் பாப்புலர் மரங்களும் இருந்தனன்னு கொடுத்தாங்க. வில்லோவுக்கு நம்ம ஊர்ல தமிழ் இருக்கு. காத்தாடி மரம்னே இருக்கு. நமக்கு நமக்கு எல்லாமே தெரியும் அந்த மரத்தை. காத்தாடி மரம். பாப்புலருக்கு தான் நமக்கு தமிழ் தெரியும். ஸோ இந்த மாதிரி 1, 2 தான். மற்றபடி வந்து கயலோட டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப அருமையா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம வாசிக்கிறது வந்து இலகுவான ஒரு வாசிப்பா போகக்கூடிய மொழிபெயர்ப்பா கயல்கிட்ட இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மொழிபெயர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ திபெத்திய கதைகளை நம்ம இதுல வாசிக்கும் போது நம்ம அணுகிற விதத்தை நம்ம எப்படி அவங்கள திபெத்திய மக்களை நம்ம அணுகிறோம் அப்படிங்கறத இந்த கதைகள் முழுக்க முழுக்க சொல்லுது. அதுக்காகவே நீங்க இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசிக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நம்மள மாதிரி சுதந்திரம் இல்லாம, பேச்சு சுதந்திரம் இல்லாம, கருத்து சுதந்திரம் இல்லாம, அப்படிப்பட்ட மக்களை வந்து அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இந்த கதைகள்ல நிறைய இருக்கிறத நான் பார்க்கிறேன். அது அவங்களே வந்து இந்த புத்தகத்துக்குள்ள நிறைய கதைகள்ல நிறைய கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கிறாங்க. அதுல 2 கேள்விகள் மிக முக்கியமானது. ஒண்ணு, திபெத்தியர்கள் நெருப்பிட்டு கொளுத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகள் ஏன் அடிக்கடி நடக்கின்றன என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுங்கிறது மிக சாதாரணமா நடக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் உங்களை யாராக நினைத்துக் கொள்கிறீர்கள்? திபெத்தியனாகவா, இந்தியனாகவா, சீனனாகவான்னு கேட்கிறாங்க ஒரு இடத்துல. அப்போ அந்த இடமே வந்து ரொம்ப வலி தரக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நம்மளை பார்த்து யாராவது நீ யாரா நினைச்சுக்கிற, நீ உன்னை அமெரிக்கனா நினைச்சுக்கிறியா, இந்தியனா நினைச்சுக்கிறியான்னு கேட்டா அது நமக்கு எவ்வளவு வலி தருமோ அதே மாதிரியான ஒரு கேள்விதான் இந்த கேள்வின்னு நான் யோசிக்கிறேன். இந்த கதைகளை வாசிக்கும் போது திபெத்தியர்களை நம்ம பார்க்கிற பார்வை இருக்குல்ல, நம்ம ஊர்ல அநேகமா திபெத்தியர்கள் கிடையாது. நம்ம நிறைய பேர் வந்து நேபாளியர்களை பார்த்து திபெத்தியர்களா நினைச்சுக்கலாம். அவங்க எல்லாரும் ஒரே ஜாடையா தான் இருப்பாங்க. மங்கோலிய இனம் தானே. ஆனா ஊட்டியில இருக்காங்க கொஞ்சம் பேர் திபெத்தியர்கள் இருக்காங்க. ஸோ திபெத்தியர்களை நாம பார்க்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள வந்து இவங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கதைகள் மூலம் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அவங்க ஒரு இந்த இந்த கதையிலே ஒரு கவிதை ஒன்று வருது. அதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். என் கனவுகளின் காதலே நீ மறைந்து விட்டாய். உனக்கான தேடலில் எண்ணற்ற மலைகளை, பள்ளத்தாக்குகளை, சமவெளிகளை நான் கடந்தேன். என் கனவுகளின் காதலே நீ மறைந்து விட்டாய். அந்த கனவு, காதல், அதோட தேடல், அப்புறம் அந்த எல்லா இடத்துலையுமே அவங்க ஊர் மலை வருது, பள்ளத்தாக்கு வருது, சமவெளி வருது. அவங்க இந்த இந்த புத்தகம் முழுவதும் அவங்களுடைய அந்த திபெத்திய நாட்டோட அந்த பனி சூழ்ந்த சிகரங்களையும் மலைகளையும் எழுதாத இடம் கிடையாது. உண்மையிலே இந்த அவங்களோட போராட்டங்களையும் சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. இதுக்கு வந்து நான் உண்மையிலே எதிர்வெளியிட அனுஷ்க்கு வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னை சூஸ் பண்ணதுக்கு கார்த்திகை பாண்டியனுக்கு முக்கியமா சொல்லணும். என்னை வந்து இந்த புத்தகம் குறித்து பேச சொன்னதுக்கு நல்லது ஒரு அனுபவம். இட்ஸ் அ கிஃப்டட் ரீடிங்னு நினைக்கிறேன் கார்த்திகை நான். நிஜமா நல்லா இருந்தது. கயலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.